காசாவில் அழிக்கப்பட்ட மசூதிகளில் தொழுகைக்காக காசா மக்கள் ஒன்று கூடியுள்ளார்கள். காசாவில் பஞ்சம் அதிகரித்துள்ளதாகவும் 12 வயது சிறுவன் ஒருவன் ஊட்டச்சத்து காரணமாக மரணித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவை தவிர வேறு எந்த ஒரு உணவுப் பொருட்களும் வடக்கு காசாவில் இல்லை என்ற மிக ஒரு சோகமான ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. செங்கடல் பகுதியில் மீண்டும் ஹவுதிகள் கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் மீண்டும் அதிகரிப்பு. கிரேக் கப்பல் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா பிரிட்டிஷுக்கு சொந்தமான கப்பல்கள் இதுவரை தாக்கப்பட்ட கப்பல்கள் 145 என அன்சாருல்லா இயக்க தலைவர் தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லாக்களின் தொடர் தாக்குதலில் நில திருடர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேல் பத்தியரின் காட்சியிலும் வெளியாகியுள்ளது. போரின் சூழலிலும் காசா மக்கள் ஈத் பெருநாளை கொண்டாடினார். அழிக்கப்பட்ட மசூதிகளில் மற்றும் கல்லறைகளில் வெளியில் கூடி காசாவில் உள்ள பலஸ்தீனியர்கள் ஒரு மோசமான ஈத்தை கொண்டாடுகின்றார்கள். தெற்கு காசா பகுதியில் உள்ள ஹான் யூனிஸில் இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலில் அழிக்கப்பட்ட அர் ரஹ்மான் மசூதுல் இடிபாடுகளில் பலஸ்தீனிய மக்கள் ஈத் பெருநாளை தொழுகை நடத்தியுள்ள புகைப்படங்கள் வெளியாகி மற்றும் அல் அக்ஸா பகுதியின் மீதான கட்டுப்பாடுகளை இஸ்ரேலிய இனப்படுகொலை இராணுவம் மேற்கொண்டுள்ளது. ஜெருசலேமில் இஸ்ரேலிய படைகள் மீண்டும் அல் அக்ஸா மசூதிக்குள் ஈத் தொழுகைக்க முயன்ற பலஸ்தீனியர்கள் மீது தாக்குதல் நடத்திய இராணுவம் வழிபாட்டாளர்களை நுழைவதற்கும் தாக்குவதற்கும் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இத்தனை கட்டுப்பாடுகள் இஸ்ரேலிய இனப்படுகொலை இராணுவம் நடத்தினாலும் 40,000 பேர் மசூதிக்குள் தொழுகைக்கு கலந்து கொள்ள முடிந்ததாக பாவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆனால் பலர் மசூதி வாசலுக்கு வெளியே பிரார்த்தனை செய்ய நிர்பந்திக்கப்பட்டனர். இஸ்ரேலிய படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை ரமல்லா பல பகுதிகளில் பலஸ்தீனியர்களின் நடமாட்டத்தை சீர்குலைத்து சோதனை சாவடிகளை அமைத்து வாகனங்களை நிறுத்துமாறு கட்டாயப்படுத்தினர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா பகுதி மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள பலஸ்தீனியர்களின் ஒரு மோசமான தன்மையை குறிக்கின்றது. ஈத் அல்ஹா போர் தொடங்கி 8 மாதங்களுக்கு பிறகு இஸ்ரேலிய இராணுவம் தனது கொடிய தாக்குதலை தொடங்குகிறது. இதுவரைக்கும் 37,500க்கு மேற்பட்ட பலஸ்தீனியர்களுக்கு மேலானோர் கொல்லப்பட்டுள்ளனர். வெளியிட்டுள்ள அறிக்கையில் 50,000 காசா குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுகளும் அவசர சிகிச்சை தேவை என ஐநா பட்டியல் தெரிவித்துள்ளது. பட்டியல் 2இல் ஐநா அதிகாரிகள் இஸ்ரேல் லெபனான் எல்லையிலே தவறாக இருப்பதாக எச்சரிக்கின்றது. பட்டியல் 3இல் காசா பள்ளிகளை இஸ்ரேல் குறிவைத்து சமூக வளர்ச்சியில் அடித்தளத்தை அளிக்கின்றதாக தெரிவிக்கிறது. பட்டியல் 4இல் காசா மீதான இஸ்ரேலின் போரின் நிலையில் மில்லியன் கணக்கான மக்கள் பெருநாளை கொண்டாடி காட்சிகள் வெளியாகியுள்ள இஸ்ரேலிய இராணுவ ரவாய் மேற்கு பகுதியில் ஆக்ரோஷமாக தாக்கி தெற்கு நகரத்து மீதான தரைவழியை படையெடுப்பை முன்னேறி மத்திய காசா முழுவதும் உள்ள பகுதியில் தாக்கி வருவதான காட்சிகளும் வெளியாகியுள்ளது. 10 இஸ்ரேலிய படையினர் சனிக்கிழமை கொல்லப்பட்டதிலிருந்து ஜனவரியில் இருந்து இஸ்ரேலுக்கு நடந்த யுத்தத்தை மிக கொடூரமான நாளாகவும் தெரிவித்துள்ளார். ஹிப்ரு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தி ரவாவில் புலி கவச வாகனத்தை குறிவைத்து தாக்கி 8 வீரர்கள் கொல்லப்பட்டதாக செய்தி வெளியிட்டுள்ளது. காசா பகுதியில் கவச எதிர்ப்பு ஏவுகணையால் குறிவைக்கப்பட்ட நிமிர் திரும்பு கெரியர் முற்றிலுமாக எரிந்ததன் விளைவாக 8 இனப்படுகொலை இராணுவ வீரர் கொல்லப்பட்ட செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலில் இனப்படுகொலை இராணுவத்தின் பொருளியல் பிரிவைச் சேர்ந்த 8 சியோனிஸ்ட் வீரர் உடனடியாக கொல்லப்பட்டனர் மற்றும் வாகனத்துக்குள் எரிக்கப்பட்டனர். இது முற்றிலும் எரித்ததாக சியோனிசிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஏமனிய கவுதிய படையில் நடத்திய தாக்குதலில் செங்கடல் பகுதியில் கிரேக்கத்துக்கு சொந்தமான வணிக கப்பல் மீது கவுதிய போராளிகள் தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். கவுதி போராளிய தாக்குதலை தொடர்ந்து அந்த கப்பலில் இருந்தவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். கப்பல் கைவிடப்பட்ட நிலையில் மிதப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சைபீரிய கொடியுடன் நிலக்கரி ஏற்றி வந்த கப்பலை சேர்ந்த ஒருவர் காணாமல் போய் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெமன் துறைமுகம் கடேவியாவுக்கு அருகில் இடம்பெற்ற தாக்குதல் காரணமாக கப்பலிலிருந்து பெருமளவு நீர் புகுந்த என தகவல் வெளியாகியுள்ளது. இயந்திர அறை பயன்படுத்த முடியாத நிலைக்கு காணப்பட்டதாக கப்பலை செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.
டியூட்டர் என்ற இந்த கப்பலின் பணியாளரை பிலிப்பைன்ஸை சேர்ந்தவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. காணாமல் போன இயந்திர அறையிலே சிக்குண்டிருக்கலாம் என அச்சம் வெளியாகியுள்ளது. கடந்த சில நாட்களாக ஹவுதிய போராளிகள் தாக்குதல் அதிகரித்துள்ளதை குறிப்பிடத்தக்கது. ஹவுதிய போராளிய இந்த கப்பல் மீதான தாக்குதலின் காரணமாக மேலும் 2 கப்பல்கள் மிகவும் சேதமடைந்துள்ளதாகவும் அவர்கள் தாக்குதல் திறன் அதிகரித்துள்ளதாகவும் என பிரிட்டன் பாதுகாப்பு நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. உண்மை செய்திகளை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவுகளை கொடுங்கள் உறவுகளே. மற்றொரு காணொளியில் சந்திப்போம். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் உறவுகளே.